கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதங்களை அவர் செய்வார். அவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடு கேளுங்கள், விசுவாசியுங்கள், அதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு எங்களுக்கு பேசின வார்த்தையின்படி எங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறீரே என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. பெரிய காரியத்தை செய்வார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம், கலங்க வேண்டாம். நம்முடைய ஆண்டு அற்புதங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:46. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. பாருங்கள், நம்முடைய தேவன் உயர்ந்திருக்கிறவர். நம்ம மூலம் அவர் உயர்வார். இந்த பூமியிலே எல்லா இடத்திலும் அவர் உயர்ந்திருக்கிறதுக்கு விரும்புகிற தெய்வமும் உயர்ந்திருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிற தெய்வம். அவர் பெருமை உள்ள தேவன் அல்ல. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதனுக்கும் மேலாக ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் நடக்கிறது. அதுதான் தேவனாகிய கர்த்தர், அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து எல்லா மனிதர்களும் தங்களை தாழ்த்தி இந்த பூமியிலே தேவ சித்தம் செய்து வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். புரிந்து கொண்டீர்களா? சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்றாரு. நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன்னு சொல்றாரு. ஆண்டவர் உயர்ந்திருக்கிறவர், உயர்த்தப்பட வல்லமை உள்ள தேவன். அவர் உயர்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டார். அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டது. இயேசுவின் நாமம் இன்றைக்கும் உயர்த்தப்பட்ட ஒரு நாமமாக இருக்கிறது. சரியா? அவர் உங்கள் வாழ்க்கையில் உயரத்தான் போகிறார். அவர் தாழ்ந்திருக்கிற தெய்வம் அல்ல. அவர் ஆண்டவர், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தெய்வம். அவர் உயர்ந்திருக்க போகிறார். ரட்சிப்பின் தேவன், இங்கே சங்கீதக்காரன் சொல்றார், என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் நீ இயேசப்பாவே உயர்ந்திருக்க போகிறார். அவர் தான் மேன்மை அடைய போகிறார். அவருடைய நாமந்தான் மகிமை அடைய போகிறது. நமக்கு எல்லாம் பேர் புகழ்லாம் தேவையில்லை. அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நமக்கு பேர் வருதுன்னா கூட அதை இயேசப்பா கொடுக்குறாரு. ஆதியாகமம் 12:2 பாருங்க, அதை தான் ஆபிரகாமுக்கு சொன்னார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். ஆனால் அதை சொல்றதும் செய்கிறவர் அவர் தான். நமக்கு பேர் பிரபலமானாலும், படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நம்ம என்ன செய்தோம் நம்முடைய பேர் பிரஸ்தாபம் வச்சுன்னா அந்த பேர் பிரஸ்தாபத்தை கூட ஆண்டவர் கொண்டு வரார். அப்போ நம்மளுடைய மனதில் நம்ம என்ன தீர்மானிக்கணும்னா, இந்த பேரை கொண்டு தான் ஆண்டவர், அப்போ நம்ம கீழே இருப்போம், தாழ்ந்திருப்போம். புரிஞ்சுட்டீங்களா? அப்படியாக இயேசப்பா உங்களுக்கு மேலே உயர்ந்திருக்க போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்திருக்கிற தேவன். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில், எங்கள் மனதில் எங்குமே நீங்கள் தான் உயர்ந்திருக்கணும். அதற்கு ஈடு இணையாக அந்த நேரம் உண்மை நாங்கள் தொடர்ந்து உயர்த்துவதற்கு உங்களுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் பிரசன்னம் வெளிப்படட்டும். தகப்பனே, வியாதியஸ்தரை தொடுங்கப்பா. குறிப்பாய் பிசாசின் பிடியிலும், வியாதியிலும், குழப்பத்திலும், பிரிவினையிலும் இருக்கிற அத்தனை குடும்பங்களும் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒரு தெய்வீக அக்கினி, ஒரு தெய்வீக சமாதானம் இறங்கட்டும். உங்களுடைய பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலையில்லாதவர்களுக்கு வேலையை கொடுங்க. தேவையுள்ள மக்களுக்கு தேவையை சந்திங்க. கடன் பாரம் விலகட்டும். உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தின் அற்புதம் நடக்கட்டும். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழி செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.